ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்ததால் நிம்மதியும் அமைதியையும் தேடி ஒரு மாங்க் வசித்த இடத்திற்கு சென்றான். அங்கு பலரும் அமைதியான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இவன் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்தான். ஆனால் ஒன்றும் மாறவில்லை. கடைசியாக அங்குள்ள ஆசிரியரிடம் சென்று, எப்படி உங்கள் வாழ்க்கை இவ்வளவு அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது என்று கேட்டான். அவர் உடனே, நான் ஒரு இடத்திற்கு செல்கிறேன், நீயும் என்னுடன் வா என்று அழைத்துச் சென்றார். போகும் வழியில் ஒரு கல்லை காட்டி, அதை எடுத்துக்கொள் என்று சொல்லி முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். சில மணி நேரத்திற்கு பிறகு அவர் இயற்கையை ரசித்துக் கொண்டே மிகவும் சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதர் கையில் கல்லுடன் மிகவும் கஷ்டப்பட்டு நடந்து வந்தார். இந்த வலி அவன் கையிலிருந்து உடல் முழுவதும் சென்றது. இறுதியாக அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு வந்தனர். அப்போது அந்த மனிதர் அவரிடம், இந்த கல்லை ஏன் என்னை தூக்கச் சொன்னீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், நான் கல்லை எடு என்றேன், ஆனால் அதை கடைசி வரை தூக்கிக் கொண்டு வா என்று சொல்லவில்லை என்றார். அதை பிடித்துக் கொண்டிருந்ததால் தான் நீ பாதையில் இருந்த இயற்கையின் அழகையும் பறவைகளின் இசையையும் அனுபவிக்க முடியவில்லை என்றார். வாழ்க்கையிலும் அதேதான். உன்னை சுற்றி நிறைய நல்லவை இருக்கின்றன. ஆனால் நீ கடந்த கால வேதனையை பிடித்துக் கொண்டிருந்தால் இன்றைய சந்தோஷத்தை உணர முடியாது. அதனால் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றே அவற்றை விட்டுவிடு. அப்போதுதான் வாழ்க்கை நிஜமாகவே அழகாகும்.